வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடரா மற்றும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸ் ரெண்டு பேரையும் அமெரிக்க படை வெனிசுலாக்குள்ள இறங்கி இரவோடு இரவாக கைது செய்தது ஒட்டுமொத்தமான உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதுவும் வெனிசுலா அதிபரை கைது பண்ணிட்டு போகும்போது அவர் கைகளில் விளங்கிட்டு கண்களை மூடிய அந்த ஒரு புகைப்படம் வைரலாக மாறியது. ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்ட பிறகு அமெரிக்கா கொண்டு சென்று உலகத்திலேயே மோசமான சிறை என்று அழைக்கப்படுகிற நியூயார்க் சிறையில், அதாவது ஒரு இருட்டான சிறை, அதிக சிறைவாசிகள் இருக்கக்கூடிய சிறை, சரியான மின்சார வசதியோ சரியான குடிநீர் வசதியோ ஒரு அழுக்கற்ற துர்நாற்றம் வீசக்கூடிய மோசமான சிறையில அவர் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மீது போதைப் பொருள் வழக்கு, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வழக்குகளை போட்டு தேடப்படும் குற்றவாளியாகவே அறிவிக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் குறித்து யாராவது தகவல் கொடுத்தா அவர் எங்க ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கறத சொன்னா 438 கோடிகள் சன்மானம் வழங்கப்படும். அதை தாண்டி அமெரிக்காவுடைய உச்சபட்ச படையா இருக்கக்கூடிய டெல்டா படை, அமெரிக்கா ராணுவத்தை அதிகமா செலவு பண்ணுது. அப்படி அந்த டெல்டா படை, அமெரிக்காவுடைய உளவுத்துறை இதனுடைய உதவியோடு டெல்டா படை உள்ள இறங்குது. 7 இடங்கள்ல வான்வழி தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இரவு 12 மணிக்கு அவர் வெனிசுலாவுடைய தலைநகராக ஹராகஸ் அப்படிங்கிற அந்த நகரத்துல சிட்டி தான் இருக்காரு அப்படின்னு அவருக்கு தகவல் வருது. அந்த தகவல் அடிப்படையில் இரும்பு கோட்டைன்னு சொல்றாரு, எக்கு கோட்டை, அவருடைய பெரிய கோட்டை, அந்த எக்கு போன்ற உலோகத்தால் செய்யப்பட்ட கதவுகளால அவருடைய பெட்ரூம் மட்டும் இருக்கு. அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா அவருடைய மனைவியும் நிக்கோலஸ் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க.